ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கசப்பே இல்லாத பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாவக்காவில் என்ன ரெசிபி செஞ்சு கொடுத்தாலுமே அது கசப்பாக இருக்குன்றதால சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அந்த பாவக்காவை சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போல் ஒரு முறை நீங்கள் பாவக்காய் புளிக்குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்கள். பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த குழம்பை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது கசப்பே இல்லாமலும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாவக்காய் கசப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க. அதே போல் பாவக்காய் குழம்பு செய்யும் போது ஒரு சில இன்க்ரீடியன்ட்லாம் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நான் சொல்கிற இந்த 2 விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் பாவக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள். பாவக்காய் குழம்பு மட்டும் இல்லை, பாவக்காவுமே நம்ம அப்படியே சாப்பிடலாம். அதில் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பாவக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்காக இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்திருக்கேங்க. இந்த பாவக்காவை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு பாவக்காவை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாவக்காவை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். பாவக்காய் ரொம்ப மொத்தமாகவும் கட் பண்ணுறக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் கட் பண்ணாமல் கரெக்டாக மீடியமான சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. பாவக்காவை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணதுக்கு அப்புறமா பாவக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இல்லாத போல் இந்த மாதிரி தட்டில் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பாவக்காவை வெயிலில் வச்சுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே வெயிலில் கொஞ்சம் வதங்க விட்டுடலாம். வெயிலில் வச்சு பாவக்காவை கொஞ்சம் வதங்க விட்டுட்டு நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா பாவக்காய் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் இருக்கும். அதே போல் குழம்புலையுமே அந்த கசப்பு இருக்காது. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம புளி ஊற வச்சுக்கலாங்க. 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்திருந்தால அதுக்கு நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போது இந்த புளியை லைட்டாக ஒரு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். புளியில் டஸ்ட்லாம் இருக்குன்றதால ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புளி ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து புளியை ஊற விட்டுடுங்க. 1 மணி நேரத்துக்கு பாவக்காவை வெயிலில் காய விட்டதுக்கு அப்புறமா பாவக்காவை பார்த்தீங்க அப்படின்னா பாவக்காவை எடுத்து இந்த மாதிரி வளைச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லப்பர் போல் வளையுது பாருங்கள். இந்த அளவுக்கு பாவக்காய் வதங்கி நல்லா காஞ்சி இருக்கணும். வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா பாவக்காயில் இருக்கிற சத்து எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் போகாதுங்க. நம்ம ரொம்ப ட்ரை பண்ணலை, லைட்டாக கொஞ்சம் வதங்குற அளவுக்கு தான் காய வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போது இந்த எண்ணெய் கூட நம்ம வெயிலில் காய வச்சுருக்கோம்ல பாவக்காய், அதை சேர்த்துக்கலாம். பாவக்காவை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா பாவக்காவை நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. பாவக்காவை வதக்கி விடும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாவக்காவை வதக்கி விட்டுக்கோங்க. பாவக்காவை இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நல்லா பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பாவக்காய் வதங்கி சைடில் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம பாவக்காவை வதக்கி விட்டுக்கணும். பாவக்காய் புளிக்குழம்பு கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில இன்க்ரீடியண்ட்லாம் முக்கியமாக நம்ம சேர்த்துக்கணும்னு சொன்னல. அதில் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் குழம்புல சேர்த்துக்கிற புளி தாங்க. மீன் குழம்புலாம் செய்யும்போது அதுக்கு தனியாக நம்ம கருப்பு புளி யூஸ் பண்ணுவோம். அந்த புளி யூஸ் பண்ணாமல் பாவக்காய் குழம்பு செய்யும்போது சிகப்பு புளி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பாவக்காவுமே கசப்பாக இருக்காது, குழம்பும் கசப்பாக இல்லாமல் இருக்கும். பாவக்காய் நல்லா வதங்கி வந்திருக்குங்க. பாவக்காய் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாவக்காவுடைய சைடில் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு பாவக்காய் வதங்கி இருக்கணும். இந்த அளவுக்கு பாவக்காவை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த பாவக்காவை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே வானலில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது 3மே எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். எண்ணெயில் சேர்த்துக்கிட்ட வெந்தயம், சீரகம், கடுகு உளுத்தம் பருப்பு இது எல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயில் ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு, 8 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு 2 கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வதக்கி விட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தாலே போதும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் கசப்பே இல்லாத பாவக்காய் பொரியல் எப்படி செய்யணுன்ற ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி அரைச்ச மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் இந்த தக்காளி கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி அது கூட சேர்த்துக்கிட்டு அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும். தக்காளியோட பச்சை வாசனையுமே போகணுங்க. அது வரைக்கும் தக்காளியை ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளியில் இருந்த தண்ணி எல்லாமே வற்றி தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இப்போ அதை லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல குழம்பு மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் ஆப்ஷனல் தாங்க. அந்த மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளை சேர்த்ததுக்கு அப்புறமா மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போயிட்டு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே புளி ஊற வச்சுருக்கோம்ல, அந்த புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு திரும்ப ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புல உப்பு டேஸ்ட் அதிகமாக இருக்கிற போல் இருக்கணும். அப்போ தான் குழம்பு கொதிச்சு வரும்போது உப்புடைய அளவு கரெக்டாக இருக்கும். பாவக்காய் குழம்பு கசப்பே இல்லாமலும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கு இன்னொரு டிப் சொல்கிறேங்க. குழம்புல சேர்த்துக்கிற புளி, உப்பு, காரம் இது 3தோடைய அளவுமே கரெக்டான அளவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்புல உங்களுக்கு கசப்பு இருக்காது, பாவக்காவும் கசப்பாக இருக்காதுங்க. குழம்பும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புல உப்பு சேர்த்து உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த தண்ணியை சூடாகி கொதிச்சு வர விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம்ல பாவக்காய், அதை சேர்த்துடலாம். பாவக்காவை சேர்த்துட்டு குழம்பு லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்ப மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த குழம்ப நம்ம கொதிக்க விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு குழம்பு கொதிக்க விட்டோம் அப்படின்னாலே பாவக்காய் நல்லா வெந்து குழம்பும் நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கம்மன் வாசனையோட சூப்பரான பாவக்காய் புளிக்குழம்பு கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே மிஸ் பண்ணாமல் ஒரு முறை இந்த மாதிரி பாவக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கே அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிடும். கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் இருக்கும். லாஸ்ட்டாக பாவக்காய் குழம்புல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வெல்லம் அப்படிலாம் நாட்டு சக்கரை இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று குழம்புல சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு குழம்பை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பாவக்காய் குழம்பு செஞ்சு சுட சுட சாதத்துக்கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்பா சொல்லவே வேணாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த பாவக்காய் குழம்பை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. குழம்புடைய டெக்ஸ்சருமே பாருங்கள், ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக அந்த தேன் கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது பாருங்கள். இந்த கார குழம்புலாம் தேன் கன்சிஸ்டன்சிக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான கசப்பே இல்லாத பாவக்காய் புளிக்குழம்பு இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.